வணக்க மக்களே, வெல்கம் டு K+C தமிழ் ஆடியோ புக். நீங்க கேட்டுட்டு இருக்க நாவல் சுரங்கப்பாதை தொடக்க பகுதி. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அத்தியாயம் 1, விந்திய வாசினி. ரொம்பவும் வித்தியாசமான பேரு தான். வயசு 22 ஆகுது. அவ இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவளுடைய 22 வருட சரித்திரத்தை கொஞ்சம் புரட்டி பார்த்துட்டு வந்துடலாமா? அவ பிறந்தப்போ அவளுடைய அம்மா ராஜேஸ்வரி வாரணாசியில் இருக்கக்கூடிய மிர்சாப்பூர் பக்கத்துல விந்திய வாசினி அப்படின்ற கோயிலுக்கு போயிருந்தா. சென்னையில சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்றது அவளுடைய லட்சியம். தன்னுடைய வேண்டுதலை விந்திய வாசினி அம்மன் கிட்ட எடுத்து வைக்கதான் அந்த கோயிலுக்கே போயிருந்தா. விந்திய வாசினி அம்மன் ரொம்பவே சக்தி வாய்ந்தவ. சொந்த வீடு கட்டிக்கொள்ள அருள் புரியணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டோம்னா அந்த வேண்டுதலை விந்திய வாசினி உடனே நிறைவேற்றி வைப்பா அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்ச பல பேர் சொல்லியிருக்காங்க. அவளும் விந்திய வாசினி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு தான் வேண்டுதல் எடுத்து வைக்கிறதுக்காக தான் அந்த கோயிலுக்கு போயிருந்தா. தான் அந்த கோயிலுக்கு தான் போகணும்னு மசக்க ஆசையா தான் புருஷன்கிட்ட கேட்டுக்கவும் செஞ்சா. ஆனா இந்த வேலை அந்த வேலைன்னு அவளுடைய வீட்டுக்காரரும் இந்த விஷயத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வந்தாரு. கடைசியில வாரணாசியில் இருக்கக்கூடிய தாய் வீட்டுக்கு பிரசவத்துக்கு வரும்போதுதான் அவளுடைய ஆசையும் நிறைவேறிச்சு. வாரணாசியில இருந்து மிர்சாப்பூர் போகக்கூடிய வழியில சாலைகள்லாம் மேடும் பள்ளங்களாவே இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் கார் பள்ளத்துல விழுந்து எழுந்தப்போ ராஜேஸ்வரி தான் வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைய நினைச்சு கவலையும் பட்டா. மிர்சாப்பூருக்கு வந்து சேர்ந்து மலைப்பாதையில ஏறி கோயிலுக்கு போய் அம்மன் கிட்ட வேண்டிக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லபடியா தான் போய்கிட்டு இருந்தது. மன நிறைவோட தான் ஆலயத்தை விட்டு வெளியவும் வந்தா. அதே நேரத்துல அவளுக்கு பிரசவ வலியும் உருவாக ஆரம்பிச்சது. ஆலயத்தை சுத்தி இருந்த மக்கள் செல்வத்துல மிதக்கிறவங்க இல்ல அப்படின்னாலும் அவங்களுடைய அன்புக்கு பஞ்சமே இல்லாம இருந்துச்சு. கோவிலுக்கு பக்கத்திலே இருந்த பூக்கடைக்காரர் ஒருத்தர் தன்னுடைய வீட்டுக்கு ஆள் அனுப்பி தான் வீட்டு பெண்களை அழைச்சிட்டு வந்துட்டாரு. அங்கே ஒரு நர்சிங் ஹோம்ல ராஜியை கொண்டு போய் அரை மணி நேரத்துல சேர்த்துட்டாங்க. ஒரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு. ஊர் மக்கள் குழந்தைய பார்த்துட்டு விந்திய வாசினி அம்மனை உன் வயிற்றுல வந்து பிறந்திருக்கிறதா சொல்லவும் அவ அந்த பேரையே தான் பொண்ணுக்கும் வச்சுட்டா. விந்திய வாசனோட பேருக்கான காரணம் இதுதான். படு சுட்டியா வளர்ந்தா வாசினி. கோகுலத்துல கிருஷ்ணனுடைய குறும்புகளை வாய் நிறைய சிரிப்போடு ஏத்துக்கிட்ட அண்டை வீட்டார்கள் மாதிரி வாசினி செஞ்சிட்டு இருந்த குறும்புகளை அவளுடைய அண்டை வீட்டார்கள் யாருமே ஏத்துக்கவும் இல்லை, ரசிக்கவும் இல்லை. மாலதி ஆன்டியோடைய மேலாடைக்கு மேல பொம்மை கரப்பாம்பூச்சிய போட்டது. வேணு மாமாவோட டூத் பேஸ்ட் குப்பையில ஷேவிங் கிரீமை வச்சது. ராமமூர்த்தி தாத்தாவோட பல் சட்டை பாட்டியோட முந்தானையில முடிஞ்சு விட்டது. இப்படி வாசினி என்னெல்லாம் குறும்புகளை என்னைக்கெல்லாம் செஞ்சா அப்படின்னு ராஜேஸ்வரி ஒரு லிஸ்டையே போட்டு வச்சிருந்தா. குறும்போடு சேர்ந்து அவளுடைய அழகும் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போக ஆரம்பிச்சது. திருத்தமான அழகுதான் விந்திய வாசினி. ஸ்கூல் படிக்கும் போது அவளுக்குன்னு தனியான ஒரு ரசிகர் பட்டாளமே இருந்துச்சு. கல்லூரியில சைக்காலஜி படிச்சா. படிக்கும் போது நிறைய பேர் அவகிட்ட வந்து வழிஞ்சிருக்காங்க. காதல் கடிதம் கொடுத்துருக்காங்க. தொலைபேசியில காதலிக்கிறதா செய்திகளும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா காதல பெருசா அவளுக்கு நம்பிக்கையே இல்லை. அது எல்லாமே ஹார்மோனோட விளையாட்டு அப்படின்னு விஞ்ஞான உண்மையை தெரிஞ்சு வச்சிருந்தா. அதை மனசுல பதியவும் வச்சிருந்தா. அதனாலேயே காதல் அப்படின்ற வார்த்தை அவளை பொறுத்த வரைக்கும் ஒரு கோமாளித்தனமானதுன்னு முழுசா நம்பிக்கிட்டு இருந்தா. 3 வருஷம் சைக்காலஜி முடிச்சுட்டு அது போதாதுன்னு மேலும் 2 வருஷம் பிஜியையும் பண்ணி முடிச்சா. அதுவும் போதாதுன்னு எம்ஃபில முடிச்சுட்டு கூடவே பிஹெச்டியும் படிச்சு முடிச்சா. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல பிஎல்லையும் முடிச்சு எம்எல்லையும் முடிச்சுட்டா. ஆனா வக்கீலா இருக்கிறத விட ஒரு சைக்காட்ரிஸ்டா இருக்கிறது தான் அவளுக்கு நல்லது அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. ஒரு கிளினிக்கை வச்சு டாக்டர் வாசினி மனநல மருத்துவர் அப்படின்னு பலகையையும் மாட்டிட்டா. மற்ற பெண்கள் மாதிரி கல்யாணம் குழந்தைகள் அப்படின்னு உலக மக்களோட ஒட்டிய வாழ்க்கையில வாசினி ஈடுபடாததை நினைச்சு ராஜி இன்னைக்கும் தலையில அடிச்சுக்கிட்டு இருக்கா. ரகசியமா வீட்டுக்குள்ள கண்ணீரும் வடிச்சுக்கிட்டு இருக்கா. தான் பொண்ணோட மனசை அவளால மாத்தவே முடியல. தான் பொண்ணோட மனசுல மாற்றம் வந்து வாசினி கல்யாணம் பண்ணிக்கிட்டானா உன் சன்னதிக்கு வந்து உனக்கு ஒரு தங்கத்தாலேயே செஞ்சு போடுறேன் அப்படின்னு அதே விந்திய வாசினி அம்மன் கிட்ட இன்னொரு வேண்டுகோளையும் வச்சிருந்தா. சொந்த வீடு கட்டிக்கணும் அப்படின்னு அவளோட வேண்டுகோளை நடத்தி வச்ச விந்திய வாசினி அம்மன் இதையும் நிறைவேற்றி தருவா அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட காத்திருக்கவும் ஆரம்பிச்சா. வாசினிய பற்றியும் ராஜிய பற்றியும் நிறையவே சொல்லியாச்சு. இப்போ நேரடியா ரொம்ப வித்தியாசமா தொடங்கிய அந்த புதன்கிழமைய பத்தி பேச ஆரம்பிக்கலாம். அத்தியாயம் 2. அது ஒரு அரண்மனை. தர்பார் மண்டபத்துல அரியணையில ராஜேஸ்வரி கிரீடம் தரிச்சபடி அமர்ந்திருந்தா. வாசினி ஒரு அரசகுமாரியா
அத்தனை அலங்காரங்களையும் செஞ்சுக்கிட்டு குந்தவை கொண்டையோட கையில அடர்த்தியா கட்டியிருந்த மலர் மாலையோட அந்த புறத்துல இருந்து தர்பார் மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தா. அவளுடைய முகத்துல மிகப்பெரிய சலிப்பு. மகாராணி ராஜராஜேஸ்வரி அவளுடைய சுயவரத்துக்கு ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்தா. மண்டபத்துல வரிசையா இடப்பட்டிருந்த நாற்காலிகள்ல முதல் நாற்காலியில முதல் நாள் கோவில்ல பார்த்த நொண்டி பிச்சைக்காரன் அவளை ஏக்கத்தோட பார்த்தபடி உக்காண்டு இருந்தான். அடுத்தபடியா 10 பெண்களை ஏமாற்றி திருமணம் செஞ்சுக்கிட்டு கம்பி எண்ணிக்கிட்டு இருந்த கார்மேகம் உட்காந்துட்டு இருந்தான். அவனுக்கு அடுத்ததா 2 நாளைக்கு முன்னாடி கிளினிக்கு வந்து தனக்கு இன்னும் ஒரே ஒரு கல்யாணத்தை மட்டும் எப்படியாவது பண்ணி வச்சிருன்னு அவகிட்டயே கெஞ்சிக்கிட்டு இருந்த 80 வயசு தாத்தா உட்காந்துட்டு இருந்தாரு. அவருக்கு அடுத்தபடியா கூன் உழுந்தவன், கண்ணு தெரியாதவன், ஊமை, செவிட அப்படின்னு வரிசையா கையில மலர் மாலையோட உட்காந்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே வாசனோட வருகைக்காக தான் ஆவலா காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா தர்பார் மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தா. உனக்கு வேற வழியே இல்ல. நான் உனக்கு பார்த்த பல மாப்பிள்ளைகளை நீ வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்த. இப்போ வந்திருக்கிற யாராவது ஒருத்தரை நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். இது என்னுடைய உத்தரவு அப்படின்னு ராஜமாதா ராஜராஜேஸ்வரி தேவி வாசனை கிட்ட கடுமையா பேசினதை கேட்டதும் திடுக்கிட்டு கண் விழிச்சா. சே, எல்லாமே கனவு. ஒரு சைக்காட்ரிஸ்டா இருந்துகிட்டு கனவு கூட நம்ம விருப்பத்துக்கு வரமாட்டாங்கதே. வாசனைக்கு வியர்த்து போயிருந்தது. கழுத்தை தொடச்சபடி படுக்கையில இருந்து எழுந்திருச்சு உட்கார்ந்தா. மணி அப்ப சரியா 8. அடுத்த 1 மணி நேரத்துல தன்னோட கிளினிக்கு வந்து சேர்ந்தா. வந்ததுமே பேஷண்ட்டுகள்லாம் கவுன்சிலிங்காக காத்துக்கிட்டு இருந்தத வரிசையா பார்த்தபடி தன்னோட கவுன்சிலிங் அறைக்குள்ள நுழைஞ்சா. உள்ள தங்க மஞ்சள் நிறத்துல வெளிச்சத்தை முடிஞ்சபடி விளக்குகள்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அவ உள்ள வந்ததுமே பேஷண்ட் உள்ள வந்தாரு. அவளுக்கு எதிரில் இருந்த நாற்காலில வந்து உட்கார்ந்தாரு. வந்து உட்கார்ந்ததுமே புதிரான முகபாவத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சாரு. வாசனி பேசவும் ஆரம்பிச்சா. சோ மிஸ்டர் சீனு, இனிமே உங்க மனைவியை பார்க்கும் போது அவ உங்களுக்கு ராமனுடைய மனைவியான சீதாவா தான் தெரியணும். உங்க மனசுல இருக்கக்கூடிய தேவையில்லாத சந்தேகங்கள் உங்க நிம்மதியை கெடுத்துரும். அடுத்த 1 வாரத்துக்கு ஆபீஸ், வேலை, பிசினஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க மனைவியோட ஊட்டி கொடைக்கானல்னு எங்கேயாவது டூர் போயிட்டு வாங்க. அங்க ஒவ்வொரு செகண்டையும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. வாசனை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே குழப்பமான முகபாவத்துல இருந்த சீனுவோட முகம் இப்போ வெக்கத்துல கோண ஆரம்பிச்சது. தேங்க்யூ டாக்டர். 1 மாசம் முன்னாடி உங்களை பார்க்க வந்தப்போ கிட்டத்தட்ட ஒரு பைத்தியக்கார மாதிரி தான் நான் இருந்தேன். இப்போ என்னோட சந்தேகம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிருச்சு. நான் அதை நல்லாவே உணரவும் ஆரம்பிச்சிட்டேன். சீனு கொஞ்சம் சந்தோஷமா சொல்லவும், இது போதாது. உங்க வாழ்க்கையில சந்தேகன்ற வார்த்தையே இனிமே இருக்கவே கூடாது. ராத்திரில படுக்க போறதுக்கு முன்னாடி நான் கொடுத்த மாத்திரைகளை சாப்பிடுங்க. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு வாசனி சொல்லவும் சீனு எழுந்துகிட்டாரு. டாக்டர், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அறையை விட்டு வெளியேறினாரு. வாசனி அவர் போறதையே புன்முறுவலோட பார்த்துக்கிட்டு இருந்தா. அதே சமயம் டேபிள்ல இருந்த இன்டர்காம் எடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொன்னா. அடுத்து என்ன பிரச்சனையோட யார் உள்ள வர போறாங்களோ அப்படின்னு லேசான எதிர்பார்ப்போட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தா. அந்த சமயம் அவளோட அறை கதவை திறந்துகிட்டு ஒரு பெண் உள்ள நுழைஞ்ச அந்த பெண் வாசனோட கவனத்தை முழுமையா கவர ஆரம்பிச்சிருந்தா. அவ அணிஞ்சிருந்த பச்சை நிற எம்ப்ராய்டரி வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட சுடிதார் வாசனையை ரொம்பவே கவர்ந்துருச்சு. அது மட்டும் இல்லாம நெற்றில விழுந்த கற்றையான முடி கற்றைய நீளமான நகத்தோட கூடிய விரலால அவ ஒதுக்கி விட்ட அழகே தனியா தெரிஞ்சது. அவளை யார் பார்த்தாலும் நிச்சயம் அவ வசீகரிச்சிருவா. இயல்பாவே அவகிட்ட ஒரு ஈர்ப்பு இருக்கிறத வாசனி உணர ஆரம்பிச்சா. அவளுடைய கண்கள்ல ஒரு சின்ன தயக்கம், கையில ஒரு ஹேண்ட்பேக். வாசனி ஒரு சின்ன புன்னகையோட அவளை வரவேற்பு கொடுத்து கையை நீட்டி ஐ எம் டாக்டர் வாசனி அப்படின்னு சொன்னா. சுமதி கோபால் அப்படின்னு அவளும் கைகளை பற்றி குலுக்கினா. உட்காருங்க, இந்த சுடிதார் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா. இன்ஃபேக்ட் சுமதி, இந்த சுடிதார் உங்களோட பர்சனாலிட்டியை நல்லாவே உயர்த்தி காட்டுது. உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், செலக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவும் அழகா இருக்கு அப்படின்னு சுமதியை உயர்த்தி சொல்லவும், அதுக்கு மாறா சுமதியோட முகத்துல ஒரு நிழல் படந்த மாதிரி தெரிஞ்சது. வாசனி அதை நல்லாவே கவனிச்சா. நாம ஏதாவது தப்பா சொல்லிட்டோமா அப்படின்னு அவளுக்கு ஒரு சின்ன உறுத்தல் ஏற்பட ஆரம்பிச்சது. இது என்னோட ஹஸ்பண்ட் எனக்காக செலக்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னு சுமதி கொஞ்சம் ரகசியமான குரல்ல சொன்னா. வாவ், தட்ஸ் வெரி நைஸ். உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காரு? குரலை உற்சாகத்துல குழைச்சபடி கேட்டா வாசனி. அவர் இப்போ சொர்க்கத்துல இருக்காரு அப்படின்னு சொன்னா சுமதி. அவ கண்கள் ஓரத்துல லேசான கண்ணீர் எட்டி பார்க்க ஆரம்பிச்சது. வாசனி உண்மையாவே வருந்த ஆரம்பிச்சுட்டா. நம்முடைய அன்புக்குரியவங்களை இந்த உலகத்துல இருந்து நம்ம இழந்துட்டோம்னா அவங்க இல்லாத இந்த உலகம் நமக்கு மிகப்பெரிய தனிமையையும் வெறுமையும் கொடுக்க ஆரம்பிச்சிடும்.
ஐ எம் சாரி அப்படின்னு சொன்னா. நான் உங்களை பார்க்க வந்ததே அவரை பத்தி பேசதான் அப்படின்னு சுமதி சொல்லவும், அவர் தான் இறந்துட்டாரே, அவரை பத்தி என்ன பேசுறதுக்கு அப்படின்னு கேட்டா வாசினி. அவர் இறந்துட்டாரு தான், ஆனா அவர் இன்னும் என்னை விட்டு போகவே இல்லை. இந்த வார்த்தைகளை கேட்டதும் வாசினி நிமிர்ந்து உட்கார்ந்தா. தெளிவா சொல்லுங்க சுமதி அப்படின்னு கேட்டா. சுமதி ஸ்டீல்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிய என்னோட ஹஸ்பண்ட் கோபால் தொடங்கினாரு. அவருக்கு பிசினஸ் மேல அலாதியான பிரியம். பிசினஸ நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ஆசை. ஆனா அதை கவனிச்சுக்கிறதுக்கு சரியான ஆட்கள் போதல. அதனால அவருடைய நண்பர்கள் 3 பேரை ஒர்க்கிங் பார்ட்னர்ஸா அவர் கூட சேர்த்துக்கிட்டாரு. அவங்க பணம் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணல. பணம் எல்லாம் என் ஹஸ்பண்டோடைய தான். கம்பெனி நல்லாவே வளர ஆரம்பிச்சது. ஒவ்வொரு வருஷமும் கிராஃப் லைன் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சது. நல்ல லாபமும் கிடைச்சது. சுமதி நிறுத்தினா. வாசினி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து அவகிட்ட கொடுத்தா. அதை வாங்கி சுமதி வேகமா குடிச்சிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொன்னா. வாசினி எதுவுமே பேசாம சுமதியோட முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா. லாபம் அதிகமாக என் கனவு சேர்த்துக்கிட்ட பார்ட்னர்ஸ்களுக்கு பேராசையும் அதிகமாக ஆரம்பிச்சது. கம்பெனியை முழுசா கைப்பற்றணும் அப்படின்னு அவங்க தீர்மானம் பண்ணிட்டாங்க. வாசினி சுமதியை கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தா. இதை எப்படி சொல்றீங்க சுமதி? நான் சொல்லல, இத என் கணவர் என்கிட்டயே சொல்லி வருத்தப்பட்டாரு. கோபால் தான் கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர், சீனியர் பார்ட்னர். பிசினஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக அவர் அடிக்கடி வெளிநாடு போக வேண்டியதா இருந்துச்சு. அந்த சமயங்கள்ல ஃப்ரெண்ட்ஸை நம்பி தான் பிசினஸ விட்டுட்டு போவாரு. ஆனா அப்படின்னு சுமதி சொல்ல தயங்கினா. வாசினி சொல்லுங்க மிஸ்ஸஸ் சுமதி, நீங்க என்கிட்ட கன்சல்டேஷனுக்காக வந்திருக்கீங்க. உங்களுடைய முழுமையான பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரிஞ்சாதான் மேற்கொண்டு நான் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியுன்றத நான் யோசிக்க முடியும். சுமதி தயக்கம் இல்லாம எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்காக வாசினி அவளுக்கு நம்பிக்கை கொடுத்து பேசவும் வச்சா. சரி, நான் முழுசா சொல்றேன். என்னோட கணவருடைய நண்பர்கள் அவருக்கு துரோகம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அவரை ஏமாத்தினாங்க. நல்ல லாபத்துல போயிட்டு இருந்த கம்பெனி தடுமாற ஆரம்பிச்சது. பெரிய நஷ்டம் உருவாக ஆரம்பிச்சது. பேலன்ஸ் ஷீட் ஹெவியா லாஸ் அப்படின்னு காட்ட ஆரம்பிச்சது. அப்புறம் சுமதி மேல பேசல. கைப்பைய திறந்தா. உள்ள இருந்து சில போட்டோக்கள் எடுத்தா. அதை ஒன்னு எடுத்து வாசினி கிட்ட கொடுத்தா. இவரை பாருங்க, இவர் பேரு பிரகாஷ். இவர் தான் கம்பெனியோட பர்ச்சேஸ் முழுக்க பாத்துக்கிட்டாரு. அதுல பொய் கணக்குகளை எழுதினாரு. வாசினி புகைப்படத்துல இருந்த பிரகாஷோட முகத்தை கொஞ்ச நேரம் உற்று கவனிச்சா. பிறகு அதை மேஜை மேல வச்சா. சுமதி அடுத்த போட்டோ எடுத்து நீட்டினா. இவரு இன்னொரு பார்ட்னர், பேரு கதிர்வேல். நெற்றியில பட்டை விபூதியும் கழுத்துல ருத்ராட்ச கோட்டையும் போட்டிருந்தாரு. பாக்குறதுக்கு சாதுவாதான் தெரிஞ்சாரு. முருக பக்தரா இருந்தாராம். அதை ப்ரூவ் பண்றதுக்காகவே அடிக்கடி முருகன் பேர்களை சொல்லுவாரு, கும்பிடுவாரு. ஆனா அத்தனையும் திருட்டுத்தனம். இஸ் இட் அப்படின்னு ஆச்சரியமா கேட்டா வாசினி. எஸ் டாக்டர், இவர் தான் சேல்ஸுக்கான கம்ப்ளீட் இன்சார்ஜ். இதுல என்னென்ன திருத்தனம் செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சாரு. பில்லே போடாம சரக்கை தனக்கு வேண்டிய கம்பெனிகளுக்கு அனுப்பி வைப்பாரு. கமிஷனை வாங்கிக்கிட்டு நல்ல சரக்கை ரிஜெக்ட் பண்ணி அதை ஸ்கிராப்னு சொல்லி பாதி விலைக்கு விற்பாரு. நல்லா போயிட்டு இருந்த கம்பெனிய நஷ்டத்துக்கு கொண்டு போயிட்டதுல இவருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. வாசினி அந்த நபரோட புகைப்படத்தை உற்று பார்த்தா. பிறகு சுமதியை நிமிர்ந்து பார்த்தா. என்ன காரணத்துக்காக இந்த பெண் தன்னை தேடி வந்திருக்கா அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கவும் ஆரம்பிச்சா. சுமதி அடுத்ததா இன்னொரு புகைப்படத்தை எடுத்து நீட்டினா. இவர் பேரு சம்பத். CA முடிச்சிட்டு ஏதோ ஒரு உப்மா கம்பெனியில மாசம் 5000 தான் வாங்கிட்டு இருந்தாரு. அவரை கூட்டிட்டு வந்து சீஃப் அக்கௌண்டன்டா எங்க கம்பெனியில ஒர்க்கிங் பார்ட்னரா சேர்த்தாரு என்னோட வீட்டுக்காரர். அதுக்கு இந்த சம்பத் காட்ட நன்றி அல்லது கைமாறு முழுசா கோபாலை ஏமாத்தினது மட்டும்தான். வாசினி கேள்வி தொங்கிய முகத்தோட சுமதியை ஏறிட்டு பார்த்தா. பிரகாஷ், கதிர்வேல் 2 பேரும் சேர்ந்து அவங்க சொன்னபடி எல்லாம் கணக்கை எழுதி தனக்கும் அதுல பங்கு தேடிக்கிட்டாரு இந்த சம்பத். வாசினி திகச்சு போயிட்டா. பேட், வெரி பேட் அப்படின்னு வார்த்தைகளை உதிர்க்கவும் ஆரம்பிச்சா. நண்பர்கள் அப்படின்னு நினைச்சு 3 பேரையும் கம்பெனில கொண்டு வந்து சேர்த்தாரு கோபால். ஆனா இவங்க 3 பேரும் பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. என் கணவர் ரொம்பவே உருகி போயிட்டாரு. இவங்க செஞ்ச தப்புகளை ஆதாரத்தோட வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணாரு. ஆனா அதிர்ஷ்டம் அந்த துரோகிகள் பக்கம் தான் இருந்துச்சு. சொல்லிய போதே சுமதியோட குரல் தழுதழுக்க ஆரம்பிச்சது. பிறகு சுமதியை சுதாரிச்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சா. போர்ட் மீட்டிங் நடந்தப்போ கோபாலுக்கும் இந்த 3 பேருக்கு இடையில சண்டை பெருசாக ஆரம்பிச்சது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பிசினஸும் தான் தடுமாறிக்கிட்டு இருக்கு. அதே போலதான் நம்ம கம்பெனின்னு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. தேவையில்லாம எங்களை ஏன் நீ சந்தேகப்படுற அப்படின்னு 3 பேரும் கோபால் எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அந்த போர்ட் மீட்டிங்ல நீங்களும் இருந்தீங்களா அப்படின்னு வாசினி கேட்டா. ஆமா, நானும் இருந்தேன். கம்பெனில நானும் ஒரு பார்ட்னர். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல நானும் ஒருத்தி. நானும் அந்த மீட்டிங்ல கலந்துகிட்டேன்.
அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு வாசனை கேட்டா. வாக்குவாதமா ஆரம்பிச்சது. பிறகு ரொம்ப பெரிய சண்டையா மாறிடுச்சு. சுமதியோட உதடுகள் நடுங்க தொடங்குச்சு. குரல் தடுமாற ஆரம்பிச்சது. என் கணவர் டென்ஷனாகி கத்தனாரு. அப்படியே நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு கீழே சரிஞ்சு விழுந்துட்டாரு. அவரை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடினோம். ஆனா அவர் என்னை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சுமதி குலுங்கி குலுங்கி அழத் தொடங்கிட்டா. பிறகு தன் நிலைக்கு வந்து கண்களை தொடச்சிக்கவும் செஞ்சா. பிறகு அமைதியா மெல்லிய குரல்ல, விதி எங்களுக்கு எதிராக இருந்துச்சு. மேசிவ் ஹார்ட் அட்டாக். என் கணவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும்போதே அவர் இறந்து போயிருந்தாரு. நம்பிக்கை துரோகம் செஞ்ச அந்த 3 பார்ட்னர்ஸும் என்கிட்ட வந்து சாரின்னு சொன்னாங்க. தேவையில்லாம ஆர்கியூ பண்ணி அவனை டென்ஷன் ஆக்கினதுக்காக தான் என்கிட்ட மன்னிப்பும் கேட்டாங்க. அவங்க மன்னிப்பு கேட்டா இறந்து போனோட கணவர் கோபால் திரும்ப வரவா போறாரு? வாசினி சுமதிக்காக ரொம்பவே பரிதாபப்பட்டா. வெல், நீங்க என்ன பார்க்க வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா. சொல்றேன் டாக்டர், என் கணவர் இறந்து போயிட்டாரு. அவருடைய உடல் எரிஞ்சு சாம்பலாவும் மாறிடுச்சு. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா திடீர்னு அவருடைய குரல் எனக்கு கேக்குது. அத்தியாயம் 3. இந்த வார்த்தைகளை சுமதி சொன்னதும் வாசினி நிமிர்ந்து உக்காந்தா. என்ன சொல்றீங்க சுமதி? உங்க கணவரோட குரல் உங்களுக்கு கேக்குதா? ஆமா, ரொம்ப தெளிவா கேக்குது டாக்டர். யூ மீன் உங்க மனசுக்குள்ள கேக்குறத சொல்றீங்க, அப்படிதானே? இல்ல டாக்டர், வெளியில இருந்துதான் ரொம்ப தெளிவா கேக்குது. அந்த குரல் என்ன சொல்லுது? உங்களை விட்டு பிரிஞ்சு துயரத்தை தாங்கிக்க முடியாம உங்களுக்கு ஆதரவா ஏதாவது சொல்லுதா? இல்ல, என் சாவுக்கு காரணமா இருந்த அந்த பார்ட்னர்ஸ நீ பழிவாங்க போறது இல்லையா அப்படின்னு மறுபடியும் அந்த குரல் என்னை கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு பயம் நிறைஞ்ச குரல்ல சொன்னா சுமதி. அந்த குரல் உங்களுக்கு எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருக்கா, இல்ல எப்பவாவது கேக்குதா? டாக்டர், நான் எப்பெல்லாம் தனியா இருக்கணும் அப்பெல்லாம் அந்த குரல் எனக்கு கேக்குது. படுக்கையில படுத்ததும் உடனே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. படுக்கையில புரண்டு படுத்துட்டு இருக்கும் போது நிறைய சிந்தனைகள் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது. அதை விரட்ட நான் படாத பாடுபடுவேன். அந்த சமயங்கள்ல தான் அவருடைய குரல் எனக்கு கேட்கும். அந்த குரல் கற்பனையா இல்ல உண்மையானு புரியாம நான் ரொம்பவே குழம்பி போயிருக்கேன். ஒரு முறை என்னோட நீலக்கலர் சட்டையில ஒரு இங்கு கரை இருக்கு, அதை துவைச்சு போடுன்னு அந்த குரல் என்கிட்ட சொல்லுச்சு. திடீர்னு எனக்கு விழிப்பும் வந்துச்சு. பார்த்தா கோபாலோடைய நீலக்கலர் சட்டையில இங்கு கரை இருந்துச்சு. நான் அதை சர்ஃப்ல ஊற வச்சுக்கிட்டு இருந்தேன். வாசினி கையை நீட்டி அவளை நிறுத்த சொன்னா. சுமதியோட கேஸ் கொஞ்சம் வித்தியாசமான கேஸ்ன்னு அவளுக்கு புரிஞ்சுது. வெயிட், உங்க கணவருடைய குரல் கனவுல கேக்குதா இல்ல விழிச்சுட்டு இருக்கும் போது உங்களுக்கு கேக்குதா அப்படின்னு கேட்டா. அதான் டாக்டர் எனக்கு குழப்பமே. எது கனவு எது உண்மைன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. போன வாரம் கூட அப்படிதான் ஒரு வினோதமான சம்பவம் நடந்துச்சு. கிராமத்துல என் கணவருக்கு ஒரு வீடு இருக்குது. அதை விட்டுட்டு அதுல வரக்கூடிய பணத்தை வச்சு யார் யாருக்கு பணத்தை கொடுக்கணுமோ அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது விஷயமா ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு வக்கீல பார்க்க போயிருந்தேன். ஊருக்கு போறதுக்காக ட்ரெயின் டிக்கெட்டும் வாங்கிட்டேன். சொல்லிட்டு தன் கையில இருந்த வாட்டர் பாட்டில்ல இருந்து தண்ணி கொஞ்சம் குடிச்சா. விடியற் காலையில ட்ரெயின். எழுந்து குளிச்சுட்டு ஸ்டேஷன் போய் ரயில பிடிச்சேன். ட்ரெயின் சரியான நேரத்துக்கு தான் கிளம்புச்சு. ஜன்னல் வழியா விடியற்கால நேரத்துக்கு குளிர்ச்சியான காற்று கொட்ட ஆரம்பிச்சது. அதை கண்களை மூடி அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு டமான்னு ஒரு பெரிய சத்தம். ரயில் விபத்துக்குள்ளாகிருச்சு. நான் இருந்த பெட்டி தண்டவாளத்துல இருந்து இறங்கி புரண்டு கவிழ்ந்துச்சு. நான் கீழே விழுந்தேன். எழுந்து பார்த்தா கட்டில இருந்து உருண்டு தரையில விழுந்து கிடக்கிறேன். சுமதி நிறுத்தினா. அவ சொன்ன விதத்துல இருந்தே வாசனைக்கு அந்த ரயில் பயணம் கனவு அப்படின்னு தோணுச்சு. நான் எழுந்திருச்சு உட்கார்ந்தப்போ எனக்கு உடம்பெல்லாம் வியர்த்து போயிருந்தது. இதையும் படபடன்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துக்கு நான் ரயில்ல பயணம் செஞ்சது கனவா இல்ல கட்டில இருந்து உருண்டு விழுந்தது கனவா அப்படின்னு புரியாம பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகி போச்சு. அப்புறம் தான் எனக்கு உண்மை புரிஞ்சுது. ரயிலுக்கு டிக்கெட் வாங்கினது எல்லாமே உண்மைதான். ஆனா ரயில பிடிக்க ஸ்டேஷனுக்கு போகாம நான் தூங்கி இருக்கேன். ஆனா ரயில்ல போற மாதிரியே ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு சொல்லிட்டு சுமதி டாக்டர் வாசினிய பரிதாபமா பார்த்தா. சுமதி, நீங்க சொல்றது எனக்கு புரியுதுன்னு வாசினியும் சொன்னா. உங்க கணவருடைய மரணம் உங்களுக்கு ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்திருக்கு. உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனை குணப்படுத்தக்கூடியதுதான். ஒரு 4-5 சிட்டிங் நீங்க கவுன்சிலிங்க்கு தவறாம வர வேண்டியதா இருக்கும். வரேன் டாக்டர். எப்படியாவது இந்த ரெட்ட வாழ்க்கையில இருந்து நான் மீண்டு வரணும். இல்லைன்னா நிச்சயமா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் அப்படின்னு தயங்கபடி சொன்னா சுமதி. என்னோட கணவருக்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. இந்த சின்ன வயசுல கோபால் என்னை விட்டு போறதுக்கு அவங்க தான் காரணம். என்னுடைய அழகான ஆனந்தமான வாழ்க்கை செதிஞ்சு போறதுக்கும் நம்பிக்கை துரோகிகளான பார்ட்னர்ஸ் தான் காரணம். அவங்க கதையை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு துடிப்பு எனக்குள்ள ஏற்படுது. அது ஆத்திரமா கோவமா வினாடிக்கு வினாடி அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு சுமதி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றதுக்கு கொஞ்சம் தயங்கினா. பிறகு அவளை சுதாரிச்சுக்கிட்டு பேசவும் தொடங்கினா. அப்படி ஏதாவது நடந்தா ரொம்பவே சந்தோஷப்படுவோம் டாக்டர். ஆனா
கொலை குற்றத்துக்கெல்லாம் ஜெயில் அடைபட்டு கிடக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஏற்கனவே என்னோட வாழ்க்கை சதைஞ்சு போச்சு, அதை மேலும் சதைச்சிக்க நான் விரும்பல. ஆனா இப்படியே விட்டா நானே அவங்க கதையை முடிச்சிருவேன். இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியல. டாக்டர் ப்ளீஸ் எப்படியாவது இந்த பிரச்சனையை விட்டு என்னை வெளியே கொண்டு வாங்க. என் கணவருடைய குரல் எனக்கு கேட்காம செய்யுங்க. மிச்சம் இருக்க வாழ்க்கைய ஜெயில கழிக்கிறதுக்கு நான் விரும்பவே இல்லை. இது எல்லாத்துக்கும் தீர்வை உங்களாலதான் கொடுக்க முடியும்னு உங்களை நம்பிதான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சுமதி அழ ஆரம்பிச்சா. வாசினி இருக்கையிலிருந்து எழுந்து அவளை நெருங்கினா. அவளுடைய தோளை தொட்டு ஆறுதலா தட்டியும் கொடுத்தா. சுமதி காம் டவுன் ப்ளீஸ். முதல்ல உங்களுக்கு வேண்டியது தன்னம்பிக்கை. நான் சொல்ற மாதிரிலாம் செய்யுங்க, எல்லாமே தானா சரியாயிடும். ராத்திரியில படுக்கிறதுக்கு முன்னாடி கட்டில உட்காருங்க. நான் கட்டில படுக்க போறது உண்மை, காலையில எழுந்திருக்க போறதும் உண்மை, நடுவுல நடக்கிறது எல்லாமே கனவுதான், கெட்ட கனவுதான்னு சத்தமா சொல்லிட்டு படுங்க அப்படின்னு சொல்லி நிறுத்தினா. பிறகு பிரிஸ்கிரிப்ஷன் பேடை எடுத்து அதுல ஒரு மாத்திரையோட பேரை எழுதி சுமதி கிட்ட நீட்டினா. அப்படியும் தூக்கம் வரலன்னா ராத்திரியில இந்த மாத்திரையில ஒண்ணு போட்டுட்டு தூங்க முயற்சி பண்ணுங்க. 2 நாள் கழிச்சு மறுபடியும் கன்சல்டேஷனுக்கு வாங்க. வரும்போது உங்க கல்யாண ஆல்பத்தை கொண்டு வாங்க. மறக்காதீங்க, உங்களுக்கு வந்திருக்கிறது வெறும் ஹாலுசினேஷன் ப்ராப்ளம் தான். ரொம்ப ஈஸியா அதை சரி பண்ண முடியும். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, ஆல் த வெரி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுமதியோட கைகளை பற்றி குலுக்கினா. சுமதி கண்களை தொடச்சுக்கிட்டு வாசனையோடைய அந்த அறையை விட்டு வெளியேறினா. அத்தியாயம் 4. பெசன்ட் நகர். கடல் அலை கொஞ்சம் மகாலட்சுமி கோயிலுக்கு நேரெதிராக உள்ள பிரதேசம். தனி வீட்டு கனவு காண்பவர்களுடைய சொர்க்கம் அது. சென்னையில சாப்ட்வேர் இன்ஜினியர்களுடைய படையெடுப்பு தொடங்குவதற்கு முன்னாடியே அந்த பிரதேசத்தை தேர்ந்தெடுத்து நிலம் வாங்கி தனி வீடு கட்டிக்கிட்டவங்க எல்லாமே கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. கோபாலும் 10 வருஷத்துக்கு முன்னாடியே மேற்படி பிரதேசத்துல நிலம் வாங்கி அழகான ஒரு வீடு கட்டி சுமதியை கைப்பிடிச்சு அதுல குடி வச்சு குடுத்தனமும் தொடங்கினா. சுமதி கோபால் ஜோடி தேனிலவுக்குன்னு எங்கேயுமே போகல. எந்த ஒரு தேனிலவு பிரதேசத்திலையும் கிடைக்காத ஒரு தனிமை, குளுமை, இனிமை எல்லாமே வீட்லயே இருந்ததால தேனிலவை பத்தி அவங்க யோசிக்கவே இல்லை. வீட்லயே தேனிலவையும் கொண்டாடினாங்க. ஒருவேளை மாற்றம் தேவைன்னு தோணினா இருக்கவே இருக்கு பெசன்ட் நகர் பீச்சு. ஏறக்குறைய கடற்கரை ரிசார்ட் மாதிரியே அமர்ந்திருந்த அந்த வீட்டுல கோபால் தன்னையும் சுமதியையும் வச்சு புகைப்படங்கள் எடுத்து வேறு வேறு அளவுகள்ல அந்த கனவு வீடு முழுக்க மாட்டி இருந்தான். கோபால் இல்லவே இல்லாத இன்றைய பொழுதுல சுமதிக்கு அந்த புகைப்படங்களை பார்க்க இதயம் கிழிஞ்சி குருதி வழிஞ்சுகிட்டு இருந்தது. கண்ணீர் டேங்க் காலியாகி இருந்ததால கண்கள்ல கண்ணீர் இல்லவே இல்லை. நெஞ்ச நிறைய துக்கம் மட்டும்தான் நிரம்பி வழிஞ்சுகிட்டு இருந்தது. இரவு பொழுதுல சுமதி படுக்கை அறையில இருந்தா. ஒரு அக்வா ப்ளூ நிறத்துல புடவைய கட்டியிருந்தா. புடவைய தழச்சி கட்டியிருந்ததால நாபி சுழி புடவையோட மெல்லிய பரப்ப ஊடுருவி வசீகரமா தெரிஞ்சது. சுமதி அப்படி படுக்கை அறைக்கு வந்தாதான் கோபாலுக்கு பிடிக்கும். நைட்டியா வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லுவான். அதனால எப்பவுமே புடவையில தான் வீட்டுக்குள்ள வலம் வருவா சுமதி. சுமதிக்கும் கோபால் கைலி லுங்கி கட்டிக்கிட்டா பிடிக்கவே பிடிக்காது. அதனால லுங்கிக்கு வீட்டுல தடை போட்டிருந்தா. வேட்டி கட்டிக்கிறதுக்கும் தடை உண்டு. அவன் எந்நேரமும் ஷார்ட்ஸ் அணிஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வலம் வந்தாதான் அவளுக்கு பிடிக்கும். கோபாலுக்கும் அப்படி இருக்கிறத ரொம்பவே பிடிக்கும். குலோப் ஜாமுன் நினைவுகளை கலந்து நிகழ்காலத்துக்கு வந்துடலாம். படுக்கை அறையில ஷெல்ஃப்ல ஒரு 14 இன்ச் கலர் டிவி இருந்தது. ஏதோ ஒரு சேனல்ல யாரோ ஒரு பெண் செய்தி வாசிச்சுக்கிட்டு இருந்தா. அதுக்கு கீழே ஒரு டிவிடி பிளேயரும் இருந்துச்சு. சுமதியும் கோபாலும் படுக்கை அறையில இருந்தா. டிவிடி பிளேயர் புது டிவிடி தகடோட சுழல தொடங்கும். கோபால் இருந்த வரைக்கும் அந்த அறைக்குள்ள வெக்கமும் கிண்டல் பேச்சும் எப்பவும் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா இப்போ தனிமை மட்டும்தான் அங்க இருந்துச்சு. அகலமான ரெட்டைக்கட்டில் அந்த அறை முழுக்க ஆக்கிரமிச்சிருந்தது. பெரிய கட்டில் தானாலும் படுக்கை அறையில நீல காலத்துல சின்னதாவே தெரிஞ்சது. படுக்கையோட தலைமாட்டுல வெள்ளை நிற தொலைபேசி. ஏறக்குறைய ஒரு முயல் குட்டியை நினைவுபடுத்துற மாதிரிதான் இருந்துச்சு அந்த தொலைபேசி. அதுக்கும் மேல சிகப்பு நிறத்துல விநாயகர் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தது. கட்டில அடுத்து சின்ன மேஜை ஒண்ணு இருந்துச்சு. அதுல மேஜை விளக்கு, தண்ணீர் கோவலை. மேஜையும் விளக்கும் தண்ணீர் கோவலையும் கோபாலுடைய பிரத்யேகமான உடைமைகள். சுமதி தூங்கிய பிறகு அவன் மேஜைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாற்காலில உட்கார்ந்து மறுநாள் செய்ய வேண்டிய வேலைகளை திட்டமிடுறது பழக்கம். மேஜையில ஒரே ஒரு இழுப்பறை மட்டும் இருந்தது. அதுக்கு மிகப்பெரிய கஜானாவுக்கு பொறுத்துற மாதிரியான அழகானதொரு உலோக கைப்பிடியும் பொறுத்து இருந்தான். சுமதி கட்டில்ல உட்காந்து இருந்தா. முகத்துல திகிலா இல்ல கலவரமா அப்படின்னு என்னதுன்னு சொல்ல முடியாத ஒரு விதமான உணர்வு பரவி இருந்துச்சு.
டிவியில புன்னகை மாறாத முகத்தோட ஒரு பெண் செய்தியை வாசிச்சுட்டு இருந்தா. நாகர்கோவில்ல ஒரு வங்கியில 2 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டதையும் தீவிரவாதிகளோட வங்கி ஊழியர்களுக்கு தொடர்பு இருக்கா, மர்மம் நீடிக்குது அப்படின்ற செய்தியையும், இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையில நடக்கவிருந்த கிரிக்கெட் போட்டி தொடர்ல சச்சின் கலந்துக்க போறாரா இல்லையா அப்படின்ற முடிவை இன்னும் தெரிவிக்கல அப்படின்ற செய்தியும் வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த செய்திகள்லாம் சுமதியை கவரவே இல்லை. உச்சி மண்டைக்குள்ள ஒரு புயல் மையம் கொள்ள ஆரம்பிச்சிருந்தது. சட்டன்னு எழுந்து நின்னா. ரிமோட் எடுத்து அந்த பெரிய 14 இன்ச்சு டிவியை வெறுமை ஆக்கினா. படுக்கையில வந்து உட்கார்ந்தா. மல்லாந்து படுத்தா. படுக்கை விளக்க தவிர மற்ற எல்லா விளக்குகளையும் தலைமாட்டில் இருந்த சுவிட்சுகளை பயன்படுத்தி இயக்கி அணைக்கவும் ஆரம்பிச்சா. பிறகு விட்டத்தை வெறிச்சு பார்த்தபடி இருந்தா. நான் இப்ப படுத்திருக்கிறது உண்மை, காலையில எழுந்திருக்க போறதும் உண்மை, நடுவுல நடக்க போறது எல்லாமே கெட்ட கனவுதான் அப்படின்னு தனக்குத்தானே மறுபடியும் சொல்லிக்க ஆரம்பிச்சா. அப்படியே இமைகளையும் மெல்ல மூடினா. இனி அடுத்ததா வரப்போற அத்தியாயங்கள் கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்கும். சில நிகழ்வுகள் அப்படின்னும் அதுல முதல் வகை 2வது வகை அப்படின்னும் நம்ம வகைப்படுத்த போறோம். நிகழ்வு 1. முதல் நிகழ்வுல வகை 1. சுமதி படுத்திருந்த அந்த படுக்கை அறையில சுவர் கடிகாரத்துல வினாடி முள் மௌனமா தயங்கி தன்னுடைய சுற்றுப்பயணத்தை நிறுத்தாம தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. செல்வண்டோட ரிங்காரம் இடைவெளியே இல்லாம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. குளிர்சாதன பெட்டி இயங்கக்கூடிய சத்தமும், தொலைவில் எங்கேயோ ஒரு லாரியுடைய ஹாரன் சத்தமும் கேட்டுச்சு. திடீர்னு அறையில ஒரு ஆண் குரல் கிசுகிசுப்பா கேட்க ஆரம்பிச்சது. சுமதி கிட்ட அசைவே இல்லை. ஆண் குரலுடைய டெசிபல் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிச்சது. சுமதி கிட்ட மறுபடியும் அசைவில்லை. இப்போ ஆண் குரல் இறைச்சலா ஒலிக்க ஆரம்பிச்சது. சுமதி, தூக்கி வாரி போட்ட மாதிரி சுமதி கண் விழிச்சா. உடல் நடுங்க ஆரம்பிச்சது. மூச்சை இழுத்து பிடிச்சதுல மார்பு மேலேறி இறங்குச்சு. கோபாலுடைய குரல் போல இல்லையே. கடிகார வினாடி முள்ளுடைய ஒரு சுற்றுப்பயண நேரம் அப்படியே அசைவில்லாம கட்டில்ல படுத்து கிடந்தா. பிறகு போர்வையை விலக்கி கட்டில இருந்து எழுந்திருச்சு உட்கார்ந்தா. விலகி இருந்த அக்வா ப்ளூ புடவையினுடைய தலைப்பை சரி செஞ்சுக்கிட்டா. மேஜை விளக்கோட சுவிட்சை போடவும் அது குறிப்பிட்ட எல்லை வரைக்குமான ஒளிய இறக்க ஆரம்பிச்சது. சுமதியோட முகம் முழுக்க சின்ன சின்ன முத்துக்களா வேர்வை துளிகள். கண்விழிகள் இடது கொடிக்கும் வலது கொடிக்கும் அலைய ஆரம்பிச்சது. சுவர்கோழையோட ரிங்காரம், ஏசியோட ரிங்காரம், இதுக்கு நடுவே ஏதாவது சத்தம் கேக்குதா அப்படின்னு கூர்ந்து கவனிச்சா. அவருடைய உதடுகள் கந்த சஷ்டி கவசத்தை முணுமுணுக்க ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு மறுபடியும் அந்த ஆண் குரல் ஒலிக்க ஆரம்பிச்சது. சுமதி, எழுந்துரு சுமதி. ஏதோ சாட்டையால் அடிபட்டவ மாதிரி திரும்பினா. குரல் வந்த திசைய பார்த்தா. முகத்துல திகில் கூடி இருந்தது. கோபால், பிளீஸ், உங்க குரலை மட்டும் கேட்டா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, கொஞ்சம் இதுல வாங்கல பிளீஸ் அப்படின்னு கெஞ்சலான குரல்ல சொல்லிட்டு அச்சத்தோட காதுகள்ல பொத்திக்கிட்டா. சுமதி, உங்ககிட்ட பேசணும் தான் ஆசையா ஓடி வந்திருக்கேன், இப்படி காதை பொத்திக்கிறியே. கோபாலுடைய குரல் பொத்தி இருந்த விரல்கள் வழியா ஊடுருவி காதுகளை நிறைக்க ஆரம்பிச்சது. சுமதி காதுகளை பொத்தி இருந்த விரல்களை அகற்றினா. ரிமோட்டை எடுத்து டிவிய ஆன் பண்ணா. சில வினாடிகள் இடைவெளிக்கு பிறகு டிவி தூக்கத்துல இருந்து விழிச்ச மாதிரி ஒரு திரைப்பட பாடலை பாதையிலிருந்து ஒளிபரப்ப தொடங்குச்சு. அது ஒரு காதல் பாட்டு. அந்த பாட்டு சுமதியை ரொம்பவே வெறுப்பேற்ற ஆரம்பிச்சது. சேனலை மாத்த ஆரம்பிச்சா. டிவி சதுரத்துல ஒரு கைட்டாஸ்கோப் ரகல, வெவ்வேறு நிகழ்ச்சிகள். கடைசியில ஒரு அறிவிப்பாளனி செய்தி வாசிக்கிற அந்த சேனலை நிறுத்தினா. நாகர்கோவில் வங்கி ஒன்றுல ரூபாய் 2 கோடி மோசடி, தீவிரவாதிகளுடன் வங்கி ஊழியர்களுக்கு தொடர்புண்டா, மர்மம் நீடிக்கிறது. இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையே நடக்கவிருந்த கிரிக்கெட் போட்டியில சச்சின் டெண்டுல்கர் பங்கேற்பாரா இல்லையா, இந்த செய்திகள் ஒளிபரப்பாகிட்டு இருந்தது. சுமதி, என்னை துரத்தாத, டிவி ஆஃப் பண்ணு. கோபாலுடைய குரல் அவளை அதட்ட ஆரம்பிச்சது. சுமதி ரிமோட் அழுத்தினா. டிவி இப்போ வெறுமையாகி இருந்தது. சுமதி, நீ என் செல்லம் இல்ல, என் தங்கம் இல்ல, நீ என் தேனு, ஒயினு, அமுதம். என்னை ஏமாத்தினாங்களே என்னுடைய பார்ட்னர்ஸ், அவங்கள சும்மா விடக்கூடாது. அவங்கள பழி வாங்கறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். போனை எடு. சுமதி பொம்மை மாதிரி வெண்முயல் நிறத்துல இருந்த அந்த தொலைபேசி ரிசீவர் எடுத்தா. ரிசீவர்ல ஒட்டப்பட்டிருந்த பிள்ளையார் ஊஞ்சல் ஆடுற மாதிரி இப்படி அப்படியே அசைஞ்சாரு. வெரி குட், என் பார்ட்னர் பிரகாஷுக்கு இப்போவே டயல் பண்ணு, அவனுக்கு கால் பண்ணி ஆபீஸுக்கு வர சொல்லு. சுமதி உணர்ச்சிகள் எதுவும் அற்ற ஒரு இறுக்கமான முகத்தோட டயல் செய்ய ஆரம்பிச்சா. எண்கள் அழுத்தினதும் எலக்ட்ரானிக் தொழில்நுட்பத்துல இன்னொரு தொலைபேசி நோக்கி கால் பயணம் செய்ய ஆரம்பிச்சது. எதிர்முனையில ரிசீவர் எடுக்கப்படக்கூடிய சத்தம் சுமதியோட காதுல தெளிவா கேட்டுச்சு.
சுமதியோட முகத்துல இது வரைக்கும் இருந்த இறுக்கம் இப்ப மாற ஆரம்பிச்சது. சட்டுன்னு ஒரு வசீகரமான புன்னகை அவன் முகத்துல குடியேறிச்சு. பிரகாஷ், சுமதி பேசுறேன். சாரி பிரகாஷ், உங்க தூக்கத்தை கெடுத்துட்டேன்னா. சுமதி, இந்த நேரத்துலயா? என்ன சர்ப்ரைஸ்? நீங்க என் தூக்கத்தை கெடுக்கிறது உண்மைதான், ஆனா நிச்சயம் இப்போ இல்ல. என்ன விஷயம்? பிரகாஷ், எனக்கு மற்ற 2 பார்ட்னர்ஸ் கிட்டையும் பேசுறதுல எந்த விருப்பமும் இல்லை. உங்ககிட்ட தான் மனம் விட்டு பேசணும்னு எனக்கு தோணுச்சு. அப்படியா? சுமதி, உண்மையிலேயே சொல்றீங்களா? இல்ல அப்படின்னு பிரகாஷ் இழுக்கவும், இல்ல உங்ககிட்ட தான் பேசணும் தான் கால் பண்ணேன். நான் ரொம்பவே லக்கி தான். சரி, எப்போ பேசலான்னு சொல்லுங்க. இப்போதே அப்படின்னு சொல்லிட்டு சுமதி தன்னோட கடிகாரத்தை பார்த்தா. இன்னும் 1/2 மணி நேரத்துல நம்ம ஆபீஸ்ல எம்டியோட ரூம்ல நான் இருப்பேன். வந்துடுறீங்களா? ஷோர், கண்டிப்பா வந்துடுறேன். அது என்னோட பாக்கியம். நீங்க வரும்போது தனியா வாங்க, கொஞ்சம் உங்ககிட்ட பர்சனலா பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னதும் ஓகேன்னு சொல்லிட்டு பிரகாஷ் ரிசீவரை வேகமா வச்சான். சுமதியும் ரிசீவரை வச்சா. சுமதி ரிசீவரை வச்சதும் கோபாலுடைய குரல் கேட்டுச்சு. வெரி குட் சுமதி, ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க. பிரகாஷ், சரியான ஒரு ஜொல்லு பாட்டி. என்கிட்ட இருந்த பிசினஸ் தட்டி பறிச்ச மாதிரியே உன்னையும் தட்டி பறிக்கலாம் அப்படின்னு கணக்கு போட்டிருப்பான். அவன் நிச்சயம் வருவான். சுமதி சுற்றுமுற்றும் பார்த்தா. வர சொல்லிட்டேன், அவனும் வரேன்னு சொல்லிட்டான். நான் இப்ப என்ன செய்யணும்? எழுந்துரு. கோபால் அசிரி மாதிரி பேச ஆரம்பிச்சான். சுமதி எழுந்தா. கொஞ்சம் சென்ட் அடிச்சுக்கோ, வாசனையா போ. சுமதி கட்டளைக்கு அடிபணிஞ்ச மாதிரியே பர்ஃப்யூமை உடல் முழுசும் சீர விட்டா. அது மட்டும் இல்லாம மவுத் ஃப்ரெஷ்னரையும் வாயில் எடுத்து ஸ்ப்ரே பண்ணிக்கவும் செஞ்சா. மேஜர் டிராயரை தர அப்படின்னு கோபால் சொன்னா. சுமதி ஒரு பொம்மை மாதிரியே மேஜையை அடைஞ்சி இழுப்பறைய திறந்தா. அதுக்குள்ள ஒரு துப்பாக்கி தூங்கிட்டு இருந்துச்சு. அதுவும் உண்மையான துப்பாக்கி தான். சுமதிக்கு அதை பார்த்து திகிலோ பயமோ வரவே இல்லை. அதுல என்ன இருக்குது சுமதி? சுமதி துப்பாக்கியை கையில் எடுத்தா. குண்டு நிரப்பிய துப்பாக்கி தான் அதுக்குள்ள இருக்குது. அதை உன் கைப்பையில வச்சுக்கோ. சுமதி, ஏன், எதுக்கு அப்படின்னு எந்த கேள்வியுமே இல்லாம துப்பாக்கிய கைப்பைக்குள்ள வச்சா. சரி, இப்ப நீ கிளம்பலாம். போய் அவனை தீர்த்து கட்டிட்டு வா. நீ இங்க திரும்ப வரும்போது அவன் இறந்துட்டான்ற நல்ல செய்திய எனக்கு சொல்லணும், சரியா அப்படின்னு சொன்னான் கோபால். சரி அப்படின்னு சொன்னவ இறுக்கமான முகத்தோட அந்த படுக்கை அறையை விட்டு வெளியேறினா. நிகழ்வு 1ல 2வது அத்தியாயம். சுமதி வீட்டை விட்டு வெளியே வரும்போது தெருவுல ஒரு காக்கா கூட இல்ல. கோபாலுடைய வீடு தனி வீடு. விருப்பப்பட்டுதான் அப்படி கட்டி இருந்தான். வீட்டுக்கு வாட்ச்மேனும் இல்ல. கோபால் அன்போடு வளர்த்த அல்சேஷன் ஹிட்லரும் கதவு திறக்கக்கூடிய சத்தம் கேட்டு நிமிந்து சுமதிய பார்த்துட்டு மறுபடியும் தலையை தாழ்த்திக்கிச்சு. சுமதி கேரேஜில் இருந்து I-10 வெளியே எடுத்தா. சாலைக்கு வந்தா. கியரை மாற்றினா. கார் 6 வினாடிக்குள்ள மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தை தொட ஆரம்பிச்சது. அடுத்து 20வது நிமிஷத்துல I-10 கோபாலுடைய அலுவலக வளாகத்துக்குள்ள நுழைஞ்சது. உள்ள நுழைஞ்சதும் சடனா பிரேக் அடிச்சா. வேகமா காரை விட்டு இறங்கினா. பார்வைய சுழல விட்டா. அலுவலகத்துடைய பார்க்கிங் ஏரியால பிரகாஷனுடைய கருப்பு நிற ஃபோர்ட் ஐகான் நின்றுட்டு இருந்தது. அதை பார்த்ததும் சுமதியோட இதழ்கள்ல சின்னதா ஒரு ஏளனமான புன்னகை வெளிப்பட்டு மறைஞ்சது. இருட்டுல இருந்து வாட்ச்மேன் ஓடி வந்தான். குட் ஈவினிங் மேடம், பிரகாஷ் சார் இப்பதான் வந்தாரு. எங்க அவரு? அவருடைய குரல்ல உணர்ச்சி வெளிப்படுத்தாம சுமதி கேட்டா. உள்ள போயிருக்காரு மேடம் அப்படின்னு வாட்ச்மேன் சொன்னான். ஓகே, ஆடிட் ரிப்போர்ட் பார்க்க நான் தான் வர சொன்னேன். டீ ஏதாவது குடிக்கணும்னா போய் குடிச்சிட்டு 1/2 hour கழிச்சு வந்துரு. சரி மேடம் அப்படின்னு வாட்ச்மேன் கொஞ்சம் குழப்பத்தோட சொன்னான். காவல் காக்கும் நேரத்துல காவல் காக்காம டீ சிகரெட் அப்படின்னு வெளியே சுத்திட்டு இருப்பதா தன்னை மேடம் சந்தேகப்படுறாங்களோ அப்படின்னு யோசிக்கவும் ஆரம்பிச்சான். சுமதி அவனுடைய எண்ண ஓட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு, மணி, நான் தான் உன்னை தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கனே, நீ எங்கேயுமே போறதில்ல, ஆணி அடிச்ச மாதிரி ஒரே இடத்துல இருப்ப, அதனாலதான் உன்னை டீ குடிக்க போக சொன்னேன். டார்ச் என்கிட்ட கொடுத்துட்டு நீ போய் டீ குடிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னா. வாட்ச்மேன் அவளை பார்த்து நன்றியோட சிரிச்சுட்டு கையில இருந்த டார்ச் விளக்க அவகிட்ட கொடுத்துட்டு டீ கடையை நோக்கி போக ஆரம்பிச்சான். சுமதி அலுவலகத்துக்குள்ள நுழைஞ்சா. அமைதியான இந்த நேரத்துல அவளோட செருப்பு தரையில பதிஞ்சு சரக் சரக்குன்னு ஒளி எழுப்புச்சு. அந்த ஒளி ஒரு விதமான அமானுஷ்யமா இருந்துச்சு. இதுவே மற்ற நேரங்களா இருந்திருந்தா சுமதி பயந்திருப்பா. இப்போ அவ மனசுக்குள்ள பயமே இல்ல, வேறு ஒரு தீர்மானம் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த தீர்மானத்தை செயல்படுத்தும் விதத்தை யோசிச்சபடிதான் அவ எம்டி ரூமை நோக்கி போய்கிட்டு இருந்தா. எம்டியோட அறையை நெருங்கினதும் அறைக்கதவை தள்ளி திறந்தா. அறைக்குள்ள எம்டியோட நாற்காலியில ஸ்டைலா சிகரெட் பிடிச்சபடி உட்காந்துட்டு இருந்தான் பிரகாஷ். கதவு திறக்கப்படக்கூடிய சத்தம் கேட்டுட்டு புகைய ஒரு நூலா விட்டபடியே நிமிர்ந்தான். சுமதிய பார்த்ததும் சிகரெட்டை ஆஸ்ட்ரேல போட்டு நசுக்கினா. பிளாஸ்டிக் தட்டு போட்டு மூடி இருந்த கண்ணாடி டம்ளரை எடுத்து
கொஞ்சம் தண்ணியை குடிச்சான். டெஸ்க் கேலண்டருக்கு பக்கத்திலே இருந்த பென் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு பேனாவை எடுத்து மேஜர் ஃபிளாட்டர்ல வட்டங்களை வரைஞ்சபடி, தேர் யூ ஆர். வாசுமதி, என்ன இந்த நேரத்துல இவ்வளவு அவசரம் புறப்பட்டு வர சொன்னபடியே நீயும் வந்து நிக்கிறியே? நிச்சயமா ஆடிட் ரிப்போர்ட் பாக்கிறதுக்காக இல்ல அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். குறும்பா சிரிச்சபடி சொன்னான். மேஜைக்கு மேலிருந்த ரத்த சிகப்பு தொலைபேசியில ரிசீவரை எடுத்து நம்பர் அழுத்துறதுக்கு விரலை எடுத்தான். வாட்ச்மேனுக்கா போன்? சுமதி கேட்டா. ஆமா, வியப்போட பதில் சொன்னான் பிரகாஷ். அவனை ஏற்கனவே டீ குடிக்க அனுப்பிட்டேன். ஆபீஸ்ல இப்போ நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம். சுமதி சொன்னா. வாவ் அப்படின்னு சொன்னான் பிரகாஷ். நான் ரொம்ப நாட்களாவே உங்ககிட்ட இருந்து போன் காலுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் சுமதி. கோபால் போயிட்டான். இனி நான் உனக்காக இருப்பேன், உன்னை நல்லா பார்த்துப்பேன். தனியா வாழ்றது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பேசியபடியே பிரகாஷ் நாற்காலியிலிருந்து எழுந்தான். அவன் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே, ஆமா அதனாலதான் துணைக்கு ஒன்னு அனுப்பலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சுமதி அடிக்குரல்ல சொன்னா. இந்த வார்த்தையில கேட்டதும் பிரகாஷ் திகைச்சு போய் நின்னா. என்ன சொல்ற சுமதி, அனுப்ப வந்திருக்கிறியா? பிரகாஷ் கொஞ்சமும் எதிர்பாராத வகையில சுமதி கைப்பையில இருந்து துப்பாக்கி எடுத்து பிரகாஷுக்கு குறி வச்சு துப்பாக்கியை நீட்டினா. உங்க பார்ட்னர் கம் எம்டி கோபால நீங்க எல்லாரும் சேர்ந்துதானே அனுப்பி வச்சீங்க. அவர் எத்தனை நாளைக்கு தான் தனியா இருப்பாரு? போ, நீயும் போ. சுமதி வெறி பிடிச்சவளை போல கத்திட்டு துப்பாக்கியோட சேஃப்டி லாக்கை ரிலீஸ் செஞ்சா. பிரகாஷ் உறைஞ்சு போய் நின்றுட்டு இருந்தான். திடீர்னு சுயநினைவு வந்தவனா, நோ சுமதி பிளீஸ் நோ அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சான். சுமதி அதை காதல வாங்கவே இல்லை. ட்ரிகரை பலமா அழுத்தினா. துப்பாக்கியில இருந்து தோட்டாக்கள் வெளிப்பட ஆரம்பிச்சது. பிரகாஷோட மார்பில அடுத்தடுத்து 2 குண்டுகள் பாஞ்சது. ரத்தம் பீரிட அவன் அப்படியே அறுந்து போன காத்தாடு மாதிரி கீழே விழுந்தான். சுமதி துப்பாக்கிய கைப்பையில வச்சா. எரிஞ்சுக்கிட்டு இருந்த விளக்குகள் அணைச்சா. டார்ச் வெளிச்சத்துல வழிய பார்த்துக்கிட்டு அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தா. கார் கதவை திறந்து ஏறி உட்கார்ந்த சமயத்துல வாட்ச்மேன் அவளை நோக்கி ஓடி வந்தான். திறந்திருந்த கார் ஜன்னல் வழியா டார்ச் லைட்டை அவங்கிட்ட வீசிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணா. காரோட ஹெட் லேம்பை ஆன் செஞ்சா. அலுவலக வளாகத்துல இருந்து படு வேகமா காரை கிளப்பினா. பெசநகர் கேரேஜுக்குள்ள காரை செலுத்தி நிறுத்தினா. ஹிட்லர் இப்பவும் ஒரு முறை தலை நிமிர்ந்து பார்த்துட்டு மறுபடியும் தலைய தாழ்த்திக்குச்சு. சுமதி நேரா படுக்கரை நோக்கி போனா. மேஜை இழுப்பறையை திறந்தா. கைப்பையில இருந்து துப்பாக்கிய பழையபடி இழுப்பறைக்குள்ள வச்சா. இப்போ கோபாலுடைய குரல் அவளுக்கு கேட்க ஆரம்பிச்சது. தேங்க்யூ சுமதி, தேங்க்யூ. எனக்கு துரோகம் செஞ்ச பிரகாஷுக்கு சரியான தண்டனை தான் நீ கொடுத்துருக்க. தூங்கு, இப்ப நிம்மதியா நீ தூங்கு. கோபாலுடைய குரல் அவளோட நெஞ்ச நிறைக்க ஆரம்பிச்சது. சுமதி விளக்குகள் அணைச்சா. இரவு விளக்கு மட்டும் துளி வைரம் மாறி ஒளியை சிந்திக்கிட்டு இருந்தது. படுக்கையில படுத்தவ கண்களை மூடினா. வெளியே திடீர்னு வீசின காத்துல மரங்கள்லாம் குத்தாட்டம் போட ஆரம்பிச்சிருச்சு. 29 டிகிரி செல்சியஸ் 22 டிகிரியா குறைஞ்சது. மழை தூறலா ஆரம்பிச்சு அருவியா கொட்ட ஆரம்பிச்சது. இரவு விளக்குடைய வெளிச்ச வட்டம் அப்படியே பிரம்மாண்டமான பிரபஞ்ச ஒளி வட்டமா பெருகவும் ஆரம்பிச்சது. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இந்த நாளுடைய இறுதி பகுதியில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.